இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொந்த குமாரனையும் நமக்கு தந்திருக்கும்போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும்னா அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. இந்த உலக ஆசீர்வாதங்கள், நம்ம தேவைகள், பாவத்துக்கான பரிகாரங்கள், அதோடு கூட எல்லாவற்றையும் சகலத்தையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? நமக்காக தராமல் இருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? சொந்த குமாரனே தந்துட்டாரு நமக்காக. மற்ற காரியங்களை தர மாட்டாரா? உயிருக்கிறான தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக அவர் தந்திருக்கும்போது அற்பமான அந்த உலக ஆசீர்வாதங்கள், அற்பமான மற்ற காரியங்கள், அற்பமான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து பொறுப்பெடுத்து நம்மை நடத்த மாட்டாரா? நிச்சயமாகவே நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என் பிள்ளையே உனக்கு தந்துட்டேன், இன்னும் மற்ற என்னத்தை நான் தராமல் இருப்பேன்? நீ கேட்டதெல்லாம் உனக்கு தரத்தானே போகிறேன், நீ ஏன் அவிசுவாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார் கேட்குறார். அவரோடு கூட, அதாவது நம்முடைய சொந்த குமாரனையே தந்துட்டாரு, சொந்த குமாரத்தையே நமக்காக ஒப்பு கொடுத்துட்டாரு, சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனுடைய உயிரையே போக்கி அந்த ரத்தத்தை சிந்த வச்சார அவர் உனக்கு மற்ற எல்லாத்தையும் தராமல் இருப்பாரா? கட்டாயமாக தருவார். நீ ஏன் அவிசுவாசமாக இருக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா, ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமத்தில் வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தந்திரின பிதாவானவர் இருக்கிறார். அவர் இந்த காரியங்கள்லாம் நான் உனக்கு தந்திருக்கும்போது மற்றதான் நான் தராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம என்ன செய்தோம்னா உலக காரியங்களுக்காக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், உலக தேவைகளுக்காக புலம்பிக்கிட்டு இருக்கோம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய குமாரனேன் பலியாக ஒப்பு கொடுத்தேனே, உனக்காக நான் இதை செய்ய மாட்டேனா? நீ ஏன் போட்டு வீணா குழப்பிக்கிட்டு உன்னையே நீ கெடுத்துக்கிட்டு கவலையில் மாஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்குறார். அவர் நமக்கு சொன்ன வார்த்தை, பிதாவானவர் நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்போ எல்லாவற்றையும் அப்படின்னா அதில் எதுவுமே பாக்கி கிடையாது, எல்லாம் தர வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை